ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமனவதாரா வராகவதாரா மச்சவதாரா கூர்மவதாரா கல்கியவதாரா நரசிம்மவதாரா அச்சுதா ஆனந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூதனா கமலக்கண்ணா வால்முனி செம்மணி ஜினாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துவி நாடமணி பெரியானவர் ஐநாரப்பா சாஸ்தா அங்காளமா செல்லாத்த நல்லத்த மரியத்த சப்தகிரி சப்தமாதா கருசா வருகிறா. ஐயா அவங்க பேர் சொல்லுங்க. முனீஸ்வரர் அருள்வாக்கு செய்தார். இதுவே என்னுடைய ஜோசியை பார்த்துருக்கீங்க இல்லையா? எத்தனை வருஷம் முன்னாடி பார்த்தீங்க? 5 வருஷம் பார்த்துருக்கீங்க. என்கிட்ட ஜோசியம் பார்த்து என்னென்ன பலன் அடைஞ்சிருக்கீங்க? அப்புறம் அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து? ஐயா உங்களுக்கு நோய் நொடி மருத்துவமே கை விட்டாங்க முடியாது அவதான் எட்டு போயிட்டு சொன்னாங்க. சொன்னாங்களே இல்லையா உங்களை? அதெல்லாம் காப்பாத்தி விட்டேன் இல்லையா? ஆக மொத்தல வறுமை வாகன கண்ட குடும்பம் வட்டிக்கு நகரிட்டு மட்டும் இல்ல, உங்களுக்கு அரசு உத்தியோகம் கவர்மெண்ட் வேலை செய்றீங்க இல்லையா? கையில பணம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஒரு காலத்துல, தற்கொலை சூழ்நிலை இருக்கீங்க, அதெல்லாம் மாத்தி கொடுத்துருக்கேன். இப்ப உங்க மாமியாரை காப்பாத்தி விட்டு உங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்துருக்கேன், உங்க மகள் 2 மகளையும் காப்பாத்தி கொடுத்துருக்கேன். உங்க குடும்பத்துல 1000 பிரச்சனை வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுத்தேன் இல்லையா? சொல்லுப்பா. குடும்பத்துல வந்து நோய் நொடி பீடை பிணி ஆட்டி படிச்சது, ஒரு தீய சக்தி உங்க மகளை உங்களை ஆட்டி படிச்சது, அந்த தீய சக்தி பாதிப்பால ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிப்போச்சு. மருத்துவம் பார்த்து நோய் தீரல, என்கிட்ட ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு நல்ல நிலைமை உருவாக்கி கொடுத்துருக்கேன். கையில பணப்பழக்கம் வீடு வாசல் எடுக்கின்ற காலம் வெற்றி பெற வச்சிருக்கேன். நீங்க பட்ட கஷ்டம் உங்க பசங்க படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க பசங்களுடைய எதிர்கால படிப்புல நல்ல கல்வியில மேம்பட வச்சேன். 4 பேர் மதிக்கிற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாம் கிரக பரிகாரம் தான், நவகிரக பரிகாரம் தான். அதன் மூலியமா நீங்க நல்ல நிலை வந்தீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தது, சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, காதல் பிரச்சனை, குடும்பத்துல மனநிலை குறைவா இருந்தது, எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி நிலைமை உருவாக்கி கொடுத்துட்டேன். அதுதான் ஜோசியம், பரம்பரை ஜோசியர். நடராஜபத்தின பாடலை சித்தவழி பரம்பரை ஜோசியனா என்னை வந்து சந்திச்சவங்க இதுவரை தோல்வின்றதே கண்டது கிடையாது. எல்லாம் வெற்றி தான், எடுக்கின்ற காலம் வெற்றி தான். அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும் அத்தனை பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கேன். போதுமா? நன்றி, வணக்கம்.